பிக் பாஸ் மலையாளம் இன்னைக்கு எபிசோடு ஒரு பக்கம் ஃபயரியா இருந்ததுங்க. வேற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணாரு. கிட்டத்தட்ட ஒரு நபர் அப்படியே சுத்தி 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 அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி விளாசுன்னு விளாசிட்டு இருந்தார் மோகன்லால். நான் என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ ஒரு பக்கம் மஸ்தானிக்கும் ஒனிலுக்கும் இருக்கிற இன்சிடென்ட்டை தான் வச்சு செய்யறாருன்னு நினைச்சிட்டு இருந்தா ப்ரோமோவை பார்த்துட்டு எபிசோட்ல பார்த்தா தான் தெரியுது இன்னொரு சம்பவத்தையும் லக்ஷ்மி பண்ணியிருக்காங்க. அந்த லக்ஷ்மி பண்ண சம்பவத்துக்கு பயங்கரமான ரோஸ்டிங் நடந்திருக்கு. அது என்ன ஏது அப்படின்றதையும் பார்க்க போறோம். அடுத்து இன்னொரு பக்கம் நம்ம காசு வாங்குறோம் பிக் பாஸ் ஷோக்கு. ஸோ இதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும், அதுக்காக நான் கண்டென்ட் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல அனுமான் சொல்லியிருப்பாங்க. அந்த வீக்கெண்ட் எபிசோடுக்கு ரோஸ்ட் இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. இப்படிலாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் சூர்த்து சௌகிரதம், இந்த நட்பு, ஸோ அந்த நட்பை பற்றி சில விஷயங்கள்லாம், குறிப்பாக அந்த நட்புலேயே வராத ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே இருக்கார் இல்லையா, அவருக்கு நட்பை பற்றி ஒரு எக்ஸ்பிளனேஷன் இதெல்லாம் கொடுத்து முடிச்சு ஒரு 2 பேரை சேவ் பண்ணியிருக்காங்க. அது யாரு என்ன அப்படின்றத முழுசாக பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் வாட்ச்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை பல பேரும் பார்க்குறீங்க, தயவு செய்து லைக் பண்ணிட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கு எபிசோடு ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வந்து டைரக்டாக ஒனில் கிட்ட அப்பாலஜி கேட்குறாங்க. ஸோ நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு உடனே ஒனில் சொல்றாரு, என்னாலாம் அக்செப்ட் பண்ண முடியாதுங்க. ஸோ என்னோட 42 வருஷத்துல என்னை சுற்றி இருக்கிற பெண்கள் எல்லாருமே சேஃபாக தான் இருக்காங்க, இதெல்லாம் தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அப்பாலஜி கேட்டால் நான் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கணுமா? என்னால் முடியாது அப்படின்றதுல ஒனில் நிற்கிறாரு. ஏன்னா ஒனில் பாதிக்கப்பட்ட நபர் ஒனில் ஒரு பக்கம். ஸோ அதனால் அது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கத்தான் செய்வார். இன்னொரு பக்கம் வந்து போய் சொல்றாங்க, யாரு லக்ஷ்மி போய் அக்பர் கிட்ட சொல்றாங்க, என் பக்கம் ஃபால்ட் இருக்கு, கொஞ்சம் எமோஷனலா இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு என் பக்கம் ஃபால்ட் இருக்கு அப்படின்றத அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறாங்க. அப்ப அக்பர் கிட்ட இன்னொரு விஷயத்தையுமே சொல்றாங்க, நோரா மற்றும் அதீரா இவங்க 2 பேரையும் வந்து இங்க நார்மலைஸ் பண்றதை என்னால் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல, அது எனக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஓகே, அதை வந்து நீ இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லும் போது ஒரு விஷயத்த கேட்கிறாரு அக்பர். நீங்க வந்து ஒரு விஷயத்த சொன்னீங்க, இந்த ஷோவை வந்து குழந்தைகள் இதெல்லாம் பாக்குறாங்க அப்படின்றத நீங்க சொன்னீங்க. அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு விஷயத்த போய் பண்ணீங்களே, அது நியாயமான்ற மாதிரி மூஞ்சல் அடிச்சாப்பல ஒரு கேள்வியை கேட்டு விட்டார் அக்பர். அக்பர் வர வர மக்களோட மனதை பயங்கரமா கவர்றாருங்க. ஒவ்வொரு பாயிண்ட்ல அடிக்கிறதுலாம் தரமா இருக்கு. ஸோ இந்த வாரம் ஒரு பிக் பாசிட்டிவ் ஃபார் அக்பர் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, அடுத்து பின்னி வந்து என்ன சொல்றாங்க, கிச்சன்ல வந்து ஏதோ ஒரு கட்டிங் ஒர்க் ஏதோ நடந்திருக்கு, அது ஜிசேல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து என்ன பண்ண கிளீன் பண்ணணும் போது ஜிசேலுக்கு ஒண்ணுன்னா நான் தான் முன்னாடி வருவேன்ல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து ஆரியன் அந்த வேலை பார்க்குறாரு. ஸோ அதுல வந்து நீ பண்ணாதான் அவங்க பண்ணுங்க என்பது நான் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணுவேன்ற மாதிரி ஆரியன் ஒரு விதமான குறிப்பா கண்ணில் தொட்டு இப்படி கண்ணு கிட்ட கையை எடுத்துட்டு போயிட்டு பின்னியோட கண்ணை தொடுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், டோன்ட் டச் மை ஐஸ், டோன்ட் டச் மீ சொல்றாங்க. அதை மீறி இப்படி கண்ணில் விரல விட்டு ஆட்டுவேன், இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் எல்லாம் பண்றது ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருக்கு. ஏன் ஆரியன் இப்பெல்லாம் பிஹேவ் பண்றாருன்னு எனக்கு சீரியஸா புரியலங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இரிட்டேஷன் ஆகுது, வெறுப்பாகுது அப்படின்றதான் தோணுது. வர வர ஒரு பண்ற ஆக்டிவிட்டி சுத்தமா எனக்கு பிடிக்கல. அந்த மாதிரிதான் ஆரியன் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. இதை தாண்டி பார்த்தா எல்லா பெட்ரூமே அந்த பெட்டு கீழே வந்து ஒரு கபோர்டு மாதிரி இருக்கும், ஓப்பன் பண்ணி நம்மளோட ட்ரெஸ் ஐட்டம்ஸ்லாம் வைக்க சொன்னா எல்லாரும் போயிட்டு கோவா பழத்தையும் தக்காளி இதெல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்காங்க. அது பெட்டா இல்லை என்னன்னு தெரியல, ஃபுட் ஸ்டோரேஜ் ஐட்டமான்னு தெரியல. எல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு அங்க ஒரு பக்கம் சம்பவம் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் மோகன்லாலோட என்ட்ரி வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் முதலாளி விசஸ் ஒர்க்கர்ஸோட டாஸ்க்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னும் போது ஒரு பக்கம் நோராக்கு அந்த டாஸ்க் பவர் போயிடும்னு ஒரு பயம் இருந்துச்சுன்றது கிளியராகவே தெரிஞ்சிருச்சு. அந்த செகண்ட் டேலேயே நான் முடிச்சு விட்ருவாங்கன்னு நான் கெஸ் பண்ணுறேன் சார், வேற என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்கள ஒரு பக்கம் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அக்பர் வந்து எனக்கு டாஸ்க் எப்போ கண்டுபிடிச்சேன்னா, எனக்கு குவாலிட்டி முக்கியம் இல்லை, கவுண்ட் தான் முக்கியம்ன்றத நோரா சொன்னதுக்கு அப்புறம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். அப்பயே எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதை வச்சு பிளான் பண்ணி அழகாக கேம் எக்ஸிக்யூட் பண்ணி காலி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஐ மீன் நீங்க ஒரு விஷயத்த பிளான் பண்ணி பண்ணீங்க, நல்லா இருந்துச்சு இந்த கேம் விளையாடுனதும், இது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. முதல் நாள் தான் கொஞ்சம் போரிங்காக இருந்தது, அடுத்த 2-3 நாள் வந்து வேற மாதிரி போச்சு. இதில் குறிப்பா உங்களுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் வேணுமா அப்படின்ற டைம்ல அதை கொடுத்தும் நீங்க கேம் விளையாடுனீங்களே, அதுதான் சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படின்றதையும் சொன்னாரு. ஸோ ஐ மீன் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்து, அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலுமே ஸோ அதுல அவங்க பண்ணதா இருக்கட்டும், நோரா ரியாக்ட் பண்ணதா இருக்கட்டும்ன்ற மாதிரி வேற மாதிரி ஒரு விஷயமா இருந்தது. அது ஒரு பக்கம். அடுத்து அந்த காயின் கொடுக்காம இருந்தாங்க இல்லையா, காயின்
2 பேர் கொடுக்கல. ஒன்று அதீரா, 2வது ஷானவாஸ். அதான் சார் சாப்பாடு அது கொடுக்குறதும் கொடுக்காத நம்ம இஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னே ஃபுட்டு கொடுத்து அது மீன் காயினை கொடுத்துருந்தா உங்களுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் நிறைய கிடைச்சிருக்குமே அப்படின்னு கேள்வி வரும்போது பரவாயில்ல சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். இதுக்கு நேராக வந்து உடனே ஆரியன் சார் அவங்க ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க, அப்போ ரிஸ்க் எடுத்தால் அதுக்கான கான்சிக்வன்ஸ் அனுபவிக்கணும்ல. ஸோ காயினை கொடுத்தா ஃபுட்டு கிடைக்கணும், கொடுக்கலன்னா அது ஃபுட்டும் சாப்பிடாம இருக்கணும்ன்ற ஒரு முடிவு எடுத்துருக்கணும்ல அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே பேசி அங்கே ஒரு முடிவுக்கு எடுத்துட்டு வராங்க. ஓகே, அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம். ஓகே, ஸோ லக்ஷ்மிக்கும் அக்பருக்கும் முதல் நாளில் ஒரு சண்டை நடந்தது. அந்த சண்டையில் லக்ஷ்மி ஒரு வார்த்தையை பேசி விட்டாங்க, அதுலேயே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடந்திருக்கு. அப்போ வந்து லக்ஷ்மி நீங்கள் பேசினதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்கும்போது நான் காமிச்சு கொடுக்குறேன், வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி மோகன்லால் வீடியோ போடுறாரு. வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் பல பேருக்கு லக்ஷ்மி பேசின ஒரு வார்த்தையோட அர்த்தமே புரியுது. ஆனால் இந்த ஒரு அர்த்தம் அந்த வீடியோ கிளிப் இருக்கு இல்லையா, அந்த கிளிப்பு மூலியமா சோசியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங்கு, ஏகப்பட்ட இமெயில், ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து அந்த குறிப்பிட்ட சேனலுக்கும் அந்த பிக் பாஸ் ஷோ நடத்துறவங்களுக்கும் நிறைய போயிருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க பேசியிருக்காங்க. என்னன்னா வீட்டில் கேட்டில் கொள்ளாத ஆளு அப்படின்ற ஒரு டைலாக பேசியிருப்பாங்க. என்னன்னா உழுப்பில்லாத வீட்டில் கொள்ளாத ஆளு அப்படின்ற மீனிங் என்னன்னா அக்பருக்கு 2 பேருக்கும் ஒரு சண்டை நடந்திருக்கு. அதுல என்ன பண்ணியிருப்பாங்க, சடனா வந்து இவங்க வீட்டில் கேட்டுக்கொள்ளாதுன்னா நம்ம வீட்டில் ஏத்தவே முடியாத ஒரு ஆள், நம்ம வீட்டில் அவங்களை கூப்பிட்டுவே வர முடியாத ஒரு மோசமான ஆள் அப்படின்றத மீன் பண்றாங்க. அது யாருன்னா அதீரா மற்றும் நோரா. அவங்கள வீட்லயே நம்ம சேர்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு நபரு. ஸோ அவங்கலாம் அசிங்கமா இருக்காங்க அப்படின்ற ஒரு சென்ஸ்ல மீன் பண்றாங்க. ஓகே, அவங்க என்ன சென்ஸ்ல மீன் பண்றாங்கன்றது நான் வந்து இது சொன்னா வேற மாதிரி இருக்கும். அந்த ஒரு சென்ஸ் ஐ மீன் சில பேர் வேற மாதிரி ஒரு கிரைடீரியா, இந்த அடல்ட் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள வீட்டில் ஏற்ற முடியுமா அந்த ஒரு சென்ஸில் இவங்க அந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. ஓகே, அதுலேயும் வந்து கை காட்டுறாங்க, அதிரா நோராவை கை காட்டி பேசுகிற மாதிரி ஒரு விஷயத்த பேசுகிறாங்க லக்ஷ்மி. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சொந்தமாக சம்பாரித்து ஜீவிக்கிறேன், இன்னொருத்தர் கூட இருந்து ஜீவிக்கலை நான் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே மோகன்லால் செம்ம காண்டாயிட்டார். வீடியோ ஃபுட்டேஜ் போட்ட உடனே நீ சொல்லு லக்ஷ்மி, இதுக்கான பதில் நீ சொல்லியே சொல்லணும். இதை யாரை பார்த்து நீ சொன்ன, யாரை பார்த்து நீ சொன்னேன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஏகப்பட்ட இமெயில்ஸ் வருது, ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ இவ்வளோ நீ கரெக்டாக பேசியிருக்கேன், நான் தப்பாக தான் சார் பேசினேன் அப்படின்னும் போது யாரை பார்த்து நீ தப்பாக பேசின, எதுக்கு பேசின, ஏன் பேசின சொல்லு அப்படின்ற கேள்வி கேட்குறாரு. நீங்கள் வேலை செஞ்சு தான் ஜீவிக்கிறீங்களா அப்படின்னும் போது ஆமாம் நான் வேலை செஞ்சு தான் ஜீவிக்கிறேன்றதை சொல்கிறாங்க. ஸோ ஆனால் நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டோட விளைவு என்ன தெரியுமா, அந்த மாதிரிலாம் நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே பிக் பாஸ் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. டென்ஷன் ஆகிட்டு இன்னொரு கேள்வி, எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க, வீட்டில் எல்லா இடத்துக்கும் சண்டை போடுற ஆள், சின்ன சின்ன விஷயத்துல சண்டை போடுற ஆள் ஒருத்தரும் இந்த விஷயத்துக்கு சண்டை போடல. இது ஏன் திரும்ப கேள்வி கேட்கலன்றதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் சங்கடமா இருக்கு. அக்பர் நீங்களும் கேட்கல, அனீஷ் கேட்கல, ஏன் கேட்கல, எதுக்கு கேட்காம இருந்தீங்க, இவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்களே ஏன் கேட்காம இருக்கீங்கன்ற ஒரு விவாதம் வச்சது பயங்கரமா இருந்துச்சு எனக்கு. கரெக்டு தானே, ஐ மீன் அது ஒரு கரெக்டு தான். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல எழுந்து உண்மையை போட்டு உடைக்கிறார். அபிலாஷ் எழுந்து சொல்றார், சார் அவங்க நோரா அதீராவை பத்தி தான் பேசியிருக்காங்க, அதுதான் எனக்கு கிளியரா தெரியுது. இதுக்கு முன்னாடி மஸ்தானியும் லக்ஷ்மி 2 டைம் என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் நடந்திருக்காங்க, அதனாலதான் இங்க இப்படி வந்து பேசியிருக்காங்க சார் அப்படின்றது கிளியரா புரியுதுன்ற ஒரு விஷயம் புரியுது. ஸோ ஆல்ரெடி அவங்க ஜாடமாடியா கண்டுபிடிச்சிருப்பாங்க அதினானாரா. அந்த இடத்துல அபிலாஷ் ஒரு உண்மையை போட்டு உடைச்ச உடனே அடுத்து அக்பர் கேட்டாரு, அக்பர் நீ கேட்டிருக்கணுமா இல்லையா, உங்ககிட்ட தானே சண்டை போட்டாங்க, நீ கேட்டிருக்கணுமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும்போது, சார் அவங்க ஏகப்பட்டது பேசிட்டு இருக்காங்க, ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்றதான் நான் முயற்சி பண்ண தவிர்த்து தேவையில்லாம ஏன் வாயை கொடுக்கணும் அப்படின்றதான் சார் நான் யோசிச்சேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி லக்ஷ்மி என்னதான் சொல்ல வரீங்க சொல்லுங்க, ஏன் அப்படி சொன்னீங்க, எதுக்கு சொன்னீங்கன்ற மாதிரி மோகன்லால் வறுத்து எடுக்கிறாரு. உடனே வந்து இந்த லெஸ்பியன் கப்புள்ஸை என்னால் நார்மலைஸ் பண்ணுறது பிடிக்கல, அதை என்னால் பிடிக்கல அப்படின்றது அதுக்கு தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஓகே, உடனே இதுலையும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வீட்டில் ஏற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் என் வீட்டில் ஏற்றுவேன், உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி என் வீட்டில் இடம் இருக்குது அவங்களுக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மோகன்லால் கொடுத்து வச்சு செய்கிறாரு. ஒரே பயங்கரமான வந்து கிளாப்ஸும் சரி, பயங்கரமான ரெஸ்பான்ஸு. ஸோ இப்படியாப்பட்ட இந்த 2 பேரை இவ்வளோ பெரிய ஷோவில் எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வரேன்னா நாங்கள் என்ன மண்டமாரா, நாங்கள் என்ன முட்டாளா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்குறாரு மோகன்லால். அந்த இடத்துல லக்ஷ்மியால் பதிலும் சொல்ல முடியல, அவர் கேட்ட கேள்வியுமே நியாயமாக தான் இருந்தது. ஓகே, ஸோ ஒருத்தர் யாரு கூட
வாழணும், யாரு கூட இருக்கணும்ன்றது டிசைட் பண்றது அவங்க 2 பேரோட விஷயம். ஸோ ஊர் இப்படி சொல்லும், நாடு இப்படி சொல்லுன்றதுக்காக மற்றவங்களுக்காக வாழ முடியாது. ஸோ வாழ போறவங்க அவங்க 2 பேர் தாங்க. அவங்க 2 பேர் விருப்பப்பட்டு வாழ்றது அவங்களோட வாழ்க்கை, புரியுதா? அதை விட்டுட்டு இவங்க இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு முதல்ல அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இது ஒரு கேமா இல்ல, இது ஒரு பர்சனலா அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. இது ஒரு பர்சனல்குள்ள தான் போகுது. ஸோ இந்த பர்சனல்குள்ள போறதே தப்பு. அவங்க வாழ்க்கையில எப்படி வாழ்றாங்களோ இது பண்றாங்களோ அது அவங்களோட விருப்பங்க. அதுல தப்போ சரியோ அதன் மூலியமா என்னென்னலாம் அனுபவிக்கிறாங்களோ அது அவங்க கிட்ட போய் சேருது. அதை விட்டுட்டு இவங்க இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு பதில் இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் ஸோ மஸ்தானியும் இந்த மாதிரி இறக்கி விடும், வீட்டிலலாம் சேர்க்க விடுவோம், இறக்கி விடுவோன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் பேசியிருக்காங்க. அதையுமே அதிரா போட்டு உடைக்கிறாங்க அந்த இடத்துல. மஸ்தானி சார் அப்பெல்லாம் சொல்ல சார், மஸ்தானியும் சொல்ற ஆள் தான். இப்போ இந்த இடத்துல வறுத்து எடுக்கிறாங்களா, வச்சு செய்யறாங்க ஒரு பக்கம் லக்ஷ்மியை. ஸோ நம்ம போய் திரும்ப மாட்டிக்கிட்டு நம்மளையும் போட்டு தள்ளுற போறாங்க, நம்மளையும் வச்சு செஞ்சிட போறாங்க, நம்மளும் உசாரா இருப்போம் அப்படின்றதுக்காக முடிவு எடுத்துறாங்க போல இருக்கு. ஓகே, அடுத்து இந்த வீட்டில் இருக்க யாருக்குமே பிரச்சனை இல்லை, பார்க்குற மக்களுக்கும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கும் பிரச்சனை இல்லை. உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை இதுல அப்படின்ற மாதிரி திரும்பவும் கேட்கிறார் இது யாரு, லக்ஷ்மியை. ஷோல ஏன் இந்த மாதிரி பிரச்சனை, ஸோ அப்படி உங்களுக்கு பிரச்சனைனா ஷோ விட்டு இறங்கி போங்க, 2 பேரும் இறங்கி போங்க, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே மூஞ்சே மாறி போச்சு. ஓகே, அப்புறம் சொல்றாங்க இல்ல சார், இந்த ஷோவை குழந்தைகள் பாக்குறாங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, ஏன்னா லக்ஷ்மியோட குழந்தை பாக்குறாங்களாம், அதனால அவங்க ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருவாங்க. ஸோ இவங்க 2 பேர் இந்த ஷோல வர்றதால இதன் பார்த்து ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் நடந்து அதனால பல மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஸோ உங்க பையன் இந்த ஷோ பாக்குறான்னா நீங்க ஷோக்கு வராம இருந்தா உங்க பையன் பார்த்துருக்க மாட்டான். அப்ப நீங்க ஷோக்கு இப்பயே வெளியேறினா உங்க பையன் பார்க்க மாட்டான்ல, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதுல்ல அப்படின்ற ஒரு கேட்டகரி தான் இருக்கு. ஸோ யாரு இதை பாருங்க, இதுல லக்ஷ்மி இதை பார்க்காம இது பண்ணி இதை பார்த்து தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க, பார்க்காம இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டே தப்புன்றத. ஏன்னா இது பார்த்து தான் அவங்க கத்துக்கிறான்னு இல்லை, அவங்களுக்கு என்ன ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்தோன்னு அவங்களுக்குன்னு சில கிளாரிட்டி வரும், சில மெச்சூரிட்டிஸ் வரும், எதை எப்படி பண்ணோன்றது அவங்களுக்கே தெரியும். இதனால இப்படி ஆயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுவே தப்பான விஷயமா தான், அது தப்பான ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் பார்க்குறேன். ஓகே, இதன் மூலியமா அவங்க மாறுறாங்கன்னா வாட் இஸ் திஸ். ஓகே, அதுக்கப்புறம் திரும்ப அபி எக்ஸ்போஸ் பண்றாரு, இந்த மாதிரி என்கிட்ட சொன்னாங்க, இதெல்லாம் பண்ணாங்கன்றத திரும்பவும் மஸ்தானியோட எக்ஸ்போஸ் பண்ணி முடிச்சு விட்டாங்க. ஓகே, அப்போ அதிரா எழுந்து சொல்றாங்க சார், யாருமே எழுந்து இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் ஆக மாட்டாங்க சார், இதன் மூலியமா எல்லாமே ஒரு பாயிண்ட், ஒரு ஏஜ் வந்தவொடனே இதை பாக்குறாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு ஏஜ் வந்தவொடனே அவங்களுக்கு என்ன வேணும்ன்றது அவங்களுக்கு தோணும், அதை அவங்க தான் சூஸ் பண்ண போறாங்க. யாரோ ஃபோர்ஸ் பண்ணியோ இது பண்ணியோ வர போறதில்ல, அவங்க லைஃப்ல எப்படி டிராவல் ஆகணும், எந்த மாதிரி போகணும்ன்றது டிசைட் பண்றது அவங்க கையில இருக்கும். அந்த கிளாரிட்டி அவங்களுக்கு புரியும் அப்படின்றத ஓப்பனா போட்டு உடைக்கிறாங்க. அதிரா ஒரு தரமான பதிலடியா இருந்தது கொடுத்தேன். அடுத்து திரும்ப லக்ஷ்மி பேசுறாங்க, சார் உடனே என்னோட காய்ச்சப்பாடு இப்படிதான், என்னோட கேப்ல இப்படிதானே, உடனே என் உங்களோட காய்ச்சப்பாடுலயோ இதுலயோ பிரச்சனையே கிடையாது, இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன்ற மாதிரி மோகன்லால் திரும்ப ஒரு கேள்வி கேட்டோன்னா லக்ஷ்மி மாட்டிக்கிறாங்க அந்த இடத்துல. உங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அதிரா நோரா மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்க வீட்டில் உருவாயிருச்சு, அந்த மாதிரி ஒரு ஆட்கள் வந்தா நீ உங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணி ஏத்துப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னும் போது அக்செப்ட் பண்ணி ஏத்துப்பேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. எங்க உங்க வீட்டில் ஒரு விஷயம் நடந்தா அக்செப்ட் பண்ணி ஏத்துப்பேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வருது, இதே அடுத்தவங்க வீட்டில் வந்தா அது என்னது, அதே டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் தானே. நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றீங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் உங்க வீட்டில் நடந்தா மட்டும் அக்செப்ட் பண்ணுவீங்க, அடுத்தவங்க வீட்டில் நடந்தா ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க? அப்போ உங்க வீட்டில் நடந்தா அக்செப்ட் பண்றீங்கன்னா அதையும் அக்செப்ட் பண்ணணும்ல. அப்ப அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன், ஊராருக்கு அறிவுரை, ஆனா எனக்கு மட்டும் அந்த அறிவுரையை ஃபாலோ பண்ண மாட்டேன்னா வாட் இஸ் திஸ்? ஸோ இந்த இடத்துலயே அவங்க எக்ஸ்போஸ் கம்ப்ளீட்டா ஆயிட்டாங்க, பதில் சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. ஏன் அப்ப சொல்ல வேண்டியது தானே, நான் என் உள்ளே சேர்க்க மாட்டேன், தூக்கி போட்டுருவேன், தூர கடாசிடுவேன் அப்படின்றத லக்ஷ்மி சொல்ல வேண்டியது தானே. ஏன் அந்த இடத்துல லக்ஷ்மி சொல்லலை? கரெக்ட்ல மக்களே, அந்த இடத்துல அவங்க சொல்ல வேண்டியது தானே. அதுதான் எல்லாருக்கும் இங்கே பல பேர் இந்த ஜாதி இதெல்லாம் பார்க்குறாங்கல்ல. ஸோ அவங்கள பொறுத்தவரையும் மற்றவனுக்கு அட்வைஸ் பண்ணுறது ஈஸி, ஆனால் அந்த சொந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இந்த மாதிரிலாம் வரும்போது அப்போல்லாம் ஒரு பொருட்டாக தெரியாது. ஓகே, ஆனால் இதுலேயும் சில பேர் இருக்காங்க, இதுதான் பெருசு, பெத்த பிள்ளைங்களை விட பசங்களை விட ஜாதி தான் பெருசுன்ற மாதிரி பல பேர் இருக்காங்க இன்னும். ஸோ அது மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு, அந்த மாற்றங்களும் மாறணும். அதன் மூலியமா பசங்களை விட பெருசா அதெல்லாம் தெரிஞ்சு என்ன சாதிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஓகே, இது ஒரு பக்கம். ஓகே, இதுல லக்ஷ்மி சொல்லுங்க, சரி நாங்க என்னதான் பண்ணோம் இந்த ஷோல, என்னதான் முடிவு எடுக்கணும், நீங்களாவது சொல்லுங்களேன் அப்படின்னும் போது லக்ஷ்மி கிட்ட பதில் இல்லை.
பதிலே கிடையாது. ஆனால் செய்யின்னு செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஓகே, உடனே அக்பர் சொல்றாரு, ஸோ உங்க பையனும் உங்க அம்மாவும் பார்க்க கூடாதா, அப்போ நீ இந்த ஷோ விட்டு இறங்கி போயிரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டு வேற மாதிரி இருந்தது. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு கேள்வி, ஆமா சொந்தமா உழைச்சி சம்பாரிச்சு சாப்பிடணுமே, அதீரா நூரா என்ன பண்றீங்க சார்? நாங்க 2 பேரும் விப்ரோல ஒர்க் பண்றோம் சார். அவங்க 2 பேரும் விப்ரோல ஒர்க் பண்ணி தான் சாப்பிட்றாங்களாம் லக்ஷ்மி, கேட்டுக்கோ அப்படின்ற திரும்ப ஒரு கவுண்டர் போட்டு லக்ஷ்மி டோட்டலா முடிச்சு விட்டாரு. ஓகே, அதுக்கப்புறம் நவீனும் அவர் அந்த இன்னொரு எல்ஜிபிடியில் இருக்கார்ல, அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன். இது ஒரு பக்கம் நடந்து முடிச்ச உடனே அடுத்து அதீரா டைரக்டான ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க. எங்களை பத்தி பேசணும்னா எங்க மூஞ்சுக்கு முன்னாடி பேசி, எங்களுக்கு நேரா பேசு லக்ஷ்மி. அக்பர் கிட்ட பேசணும்னா அக்பர்த மட்டும் பேசு, எங்களது எடுத்துட்டு போய் அக்பர் கிட்ட ஏன் பேசுற அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டதும் தரமா இருந்துச்சு. ஓகே, அடுத்து ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க. என்ன டாஸ்க்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு கதை, பிக் பாஸ் என்கிட்ட ஒரு கதை சொல்லுவாரு, அந்த கதையை நான் உங்ககிட்ட சொல்லுவேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, நான் சொன்ன கதையை கேட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவீங்க, இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவார். அப்படியே அந்த கதை டிராவல் ஆயிட்டு ஃபைனல் அவுட்புட்டா என்ன முடியுது அப்படின்றதான் டாஸ்க். இதனுடைய வெளிப்பாடு வச்ச உடனே நான் ஏதோ இன்னொரு பக்கம் மஸ்தானியும் லக்ஷ்மியும் அடுத்த ரவுண்டு போப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அங்க அப்படியே ட்ராக்கு திரும்பி அனுமோல் பக்கம் வந்துருச்சு. அனுமோல், நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க, பிக் பாஸுக்கு ரேட்டிங் கொடுக்கணும், கண்டென்ட் கொடுக்கணும், காசு வாங்கியிருக்கேன், இதெல்லாம் பண்ணி ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு எடுத்துட்டு போனோம்ல அப்படின்னு சொன்ன உடனே, எதுக்கு இப்படி சொன்னீங்க? 2 டேஸா நீங்க கண்டென்ட் கொடுக்கல, ரேட்டிங்லாம் கரெக்டா போதா இல்லையான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பேசினும்போது, சார் நான் வேற ஜெயிலில் போயிட்டேன் சார், கண்டென்ட் கொடுக்காம ஜெயிலுக்கு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசும்போது, இந்த கண்டென்ட்டு, ஸ்க்ரீன் பேஸு, காசு கொடுத்து இதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. கண்டென்ட்டும் தேவையில்லை, ஸ்க்ரீன் பேஸும் தேவையில்லை. காசு கொடுத்தா இப்படி பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. இங்கே காசு கொடுத்து இப்படி பண்ணுங்கன்னு நாங்கள் கூப்பிடல, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ நீங்களா இருங்கன்றதுக்கு தான் கூப்பிட்டுமே தவிர்த்து, இதெல்லாம் இப்படி பண்ணணும்னு நினச்சா நாங்கள் ஏதோ கண்டென்ட்டை வச்சு இவங்க கிட்ட காசை கொடுத்து இப்படி பண்ணு அப்படி பண்ணு ட்ரெயின் பண்ணி விட்டா மாதிரி ஆயிரும். அப்படிலாம் நாங்கள் பண்ணவே இல்லை. ஸோ நீங்களா மட்டும் இருங்க. ஸோ இங்க எல்லாமே முடிவெடுக்கிறது மக்கள் தான். மக்களுக்கு இஷ்டம் இருந்தால் தான் வீட்டுக்குள்ள இருப்பீங்க, மக்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போவீங்கன்ற மாதிரி. ஸோ நீங்க ஒவ்வொரு விஷயம் என்னென்ன பண்றீங்கன்னு 24 மணி நேரம் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதுல நீங்க என்ன மாதிரி ஆளு, என்ன கேட்டகரியில் யோசிக்கிறீங்கன்னு எங்களால் யூகிக்க முடியும், எங்களால் பார்க்கவும் முடியும்ன்றதையும் போட்டு அனுமோலை உடைச்சு தள்ளுறாரு. நான் அப்பயே சொன்னேன், அனுமோல் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்கு முன்னாடி நான் பார்த்த அனுமோல் வேற. ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் டபுள் டைம்ஸ் திங்க் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த கேட்டகரியில் தான் அனுமோல் இருந்தார்கள் அப்படின்ற பாயிண்ட். அதுக்கப்புறம் அனுமோல் எல்லாமே கண்டென்ட்டுக்காக செய்கிறீங்களா, அப்போ பணம் கொடுத்து நாங்கள் பேச வச்சன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பார்த்து பேசுங்க, ஒவ்வொரு வார்த்தையோட இம்பாக்ட் பெரிய லெவலில் இருக்கு, வெளியே பார்த்து பேசுங்கன்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. ஓகே, அடுத்து அனீஷ் அந்த சௌகிரதம் நட்பு. ஏன்னா அனீஷ் வீட்டில் யார் கூடயும் ஒரு நட்பாகவோ ஒரு ஜெல்லாகவோ இல்லை. அவர் ஒரு கேமாக பார்த்துட்டு இருக்கார். ஐ மீன் கேமாக பார்க்கறதும் நல்லது தான். ஆனால் அந்த நட்புக்குள்ளே போயிட்டு அந்த நட்பு மூலிமா நம்மளோட கேமை பாதிக்கப்பட்டு டீவியேட் ஆனால் அடி வாங்க போறது யாரு? அனீஷ். அந்த நபர் அடி வாங்குறோ இல்லையோ, பட் ஒரு நல்ல ட்ராக்ல போயிட்டு அடி வாங்கினா அனீஷுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்குல்ல. அவர் ரொம்பவே தெளிவா இருக்கார், ரொம்பவே கிளாரிட்டியா இருக்கார். பட் இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல இந்த நட்புன்றது வீட்டுல தேவைப்படுதான். ஆனா நட்பால அந்த கேமை பாதிக்கப்படக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த நட்பை பத்தி, ஸோ இது கொஞ்சம் சௌகரியத்தோட நட்போட இருங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க. அதுல குறிப்பா அபிலாஷ் ஒரு செருப்படி கொடுத்தார், அதுவும் நல்லா இருந்துச்சு. என்னன்னா ஆரியன் ஜிசேலுக்கு ஒரு நட்பு சௌகரியத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவங்க எக்ஸ்பிளனேஷன், ஜிசேலுக்கு ஒன்று நான் சார் பேசுவேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அபிலாஷ் எழுந்து, சார் எனக்கும் ஒனிலுக்கும் நிறைய நட்பு இருக்கு, சௌகரியத்தெல்லாம் இருக்கு. ஆனா ஒன்று, அவன் தப்பு பண்ணானா அவன் பண்ண தப்பை சுட்டி காட்டுற தைரியம் எனக்கு இருக்கு, நான் அதை ஓப்பனா சொல்ல முடியும், அவனும் என்னால் சொல்ல முடியும். இங்க பல பேரால சொல்ல முடியாதுன்ற மாதிரி கவுண்டர் போட்டோன்னே அடி வாங்கினது யாரு? ஜிசேல் மற்றும் ஆரியன் தான். ஏன்னா ஆரியன் பல இடத்துல ஜிசேலோட தப்பு சுட்டி காட்டும் போது ஜிசேலை காப்பாத்துறதுக்காக ஜாங்கர் ஆல்ரெடி பிளான் பண்ணோம், ஜிசேலுக்கு ஸ்கிரீன் பேஸ் கொடுக்கணும்னு முடிவு எடுத்தோம், அதை தான் நாங்கள் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 பேரை சேவ் பண்ணார். அக்பர் இந்த வாரம் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ், அக்பர் ஃபர்ஸ்ட் சேவ்டு. ரெண்டாவது பின்னியுமே இந்த வாரம் பயங்கரமான கேள்விகள், டாஸ்க் எல்லாமே பயங்கரமா பண்ணாங்க. பின்னி செகண்ட் சேவ்டு. நாளைக்கு எலிமினேஷன் நடக்க போகுது. அந்த 2 எலிமினேஷன் யாரு அப்படின்றது பாத்தீங்கன்னா, பிரவீன் அண்ட் மஸ்தானி 2 வைல்ட் கார்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுகிறார் அப்படின்ற ஒரு தகவல். அதை தாண்டி ஒனில் மற்றும் லக்ஷ்மியோட சம்பவம் நாளைக்கு இருக்குது. ஸோ நாளை சந்திக்கிறேன். அடுத்து தெலுங்கு பிக் பி வேற ஃபயரா போயிருக்குது மக்களே, அதையும் பார்த்துட்டு சந்திக்கிறேன். ஸோ தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. பாய் கைஸ்.